அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சக்திகலா. இப்போ ஒரு கஸ்டமர் ஒருத்தங்க ப்ளவுஸ் தைக்க கொடுத்துருக்குறாங்க. எப்பவும் தைக்கிற கஸ்டமர் தான். இவங்களுக்கு உடம்பு சுற்றளவு 46 இன்ச்சு, வேஸ்ட் ரவுண்டு இடுப்பு சுற்றளவு 37.5 இன்ச்சு. அதனால் அந்த அளவுக்கு நான் இப்போ ஒரு ப்ளவுஸு கட்டிங் போடுறேன். உடம்பு சுற்றளவு அவங்களுக்கு 46, உயரம் 14.75. அவங்களுக்கு உயரம் 14.75. அதுபோக நம்மளுக்கு கீழே அரைஞ்சு தையலுக்கு மேலே அரைஞ்சு தையல் கொடுணும். ஃபஸ்ட்டு 14.75க்கு மார்க் பண்ணிக்கிறேன். அதுபோக அரைஞ்சு மேலே வெட்டுறோம்லங்க, அதுக்கு இப்போது 14.75 மேலே ஒரு அரைஞ்சு. அவ்வளோதான். இப்போ கீழே அடித்து திருப்புறக்கு அரைஞ்சி விட்டாச்சு. இனி அவங்களுக்கு உள்கழுத்து, அவங்களுக்கு உள்கழுத்து 2.75. 2.5 வச்சோம்னா கரெக்டாக இருக்குது. அவங்களுக்கு 2.5 வச்சோம்னா நம்ம அடித்து திருப்பையில் கரெக்டான அளவு 2.5 உள்கழுத்து வச்சாச்சு. அதுபோக அவங்களுக்கு ஷோல்ட்ரு 2.5 ஷோல்ட்ரு 3/4 இன்ச்சு. நம்ம எப்பவும் போல் இந்த பக்க தையலுக்கு எல்லாம் விட்றோமா, அதனால் 3/4 இன்ச்சு. இங்கே 3/4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ டோட்டலாக அவங்களுக்கு ஷோல்ட்ரு 6 இன்ச்சு வருது. அவங்களுக்கு ஆம்கோல் 6 இன்ச்சு. ஆம்கோல் 6 இன்ச்சு. இதை கோடு போட்டோம்னா தான் நம்ம உடம்பு சுற்றளவு குறிக்கிற கரெக்டாக இருக்குது. உடம்பு சுற்றளவு 46 இன்ச்சுங்கிறனால அதை 4ஆக டிவைட் பண்ணோம்னா 11.5 இன்ச்சு வருது. 11.5 இன்ச்சு. அதுபோக தையலுக்கு 1.5 இன்ச்சு. உள்கழுத்து 46 இன்ச்சு உடம்புக்கே 2.5 தான் வச்சுருக்குறேன்னா, உங்களுக்கு ஷோல்ட்ரு அதிகமாக இதாகிட்டு வர்றதுனால போன தடவையே 2.5 வச்சு தைச்சது கரெக்டாக இருந்ததுன்னாங்க. அதனால் உள்கழுத்து 2.5 இன்ச்சு வச்சுருக்குது. நம்ம அடித்து திருப்பியில் நம்மளுக்கு 3 இன்ச்சு கணக்கு வந்துக்கு. அப்புறம் இடுப்பு சுற்றளவு 37.5 இன்ச்சு. அதை 4ஆக டிவைட் பண்ணோம்னா 9.25. 37 இன்ச்சு 4 இது பண்ணிட்டோம்னா 9.25 வருது. அதுபோக பின்பக்கம் நாம் டாட் பிடிக்கிறதுக்கு தையலுக்கு 1.5 இன்ச்சு. இப்போ நாம் இதை மட்டும் ஒரு கோடு போட்டுக்கலாம். கோடு போட்டு இங்கே தையல் கூட்டதையும் ஒரு கோடு போட்டுக்கிறோம். இப்போ ஆம்கோல் ரவுண்டு அவங்களுக்கு 9.5 இன்ச்சு வருது. நாம் எப்போ நார்மலாக வைக்கிறது 1.25 இன்ச்சு வச்சு பார்ப்போம் கரெக்டாக வருதான்னு. ஆம்கோல் ரவுண்டு 9.5 இன்ச்சு. நாம் இங்கே தையல் இங்கே தானே தைப்போங்க, அதனால் தையலிருந்து பார்த்துக்கலாம். எட்டு 9.5 இங்கே வருது. ஒரு 1/4 இன்ச்சு மேலே வச்சு பார்ப்போம். இந்த கார்னர்லேருந்து நம்ம 1.25 இன்ச்சு வச்சுக்கலாம். இதிலிருந்து வச்சு பார்த்துக்கலாம். ஒம்பது 9.5 கரெக்டாக வருது பாருங்கள். நம்மளுக்கு இந்த அளவே போகுது. அப்போ அவங்களுக்கு ஆம்கோல் ரவுண்டு 6 இன்ச்சு இல்லை 5.75 வச்சாவே போகுது. இப்போ நாம் இந்த இடத்துல இருந்து சரிபாதி அளவு 3 இன்ச்சுக்கு இங்கே மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த பக்கம் சரிபாதி அளவுக்கு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் நாம் இணைச்சிக்கலாம்.
அவ்வளோதாங்க. ஆம்கோல் ரவுண்டு போட்டாச்சு. அவங்களுக்கு பின் கழுத்து இறக்கம் வந்து 8 இன்ச்சு. நாம் வந்து அங்கே உள்கழுத்து 2.5 தான் வச்சுருந்தோம். 2.5 தான் வச்சுருக்குறோம். இங்கே 3 இன்ச்சாக வச்சுக்கலாம். 3 இன்ச்சாக வச்சோம்னா தான் கழுத்து நல்லா அகலமாக வரும் கீழே. வளைவும் ரொம்ப கிட்ட வச்சு போட்டுக்கலாம். கீழே நம்மளுக்கு நல்லா அகலமாக கிடைக்கி. இவ்வளோதாங்க பின்கழுத்து பின்பக்கம் நாம் வெட்டுற துணியோட இது இவ்வளோதாங்க. நாம் வந்து ஃபஸ்ட்டு உயரம் குறிச்சிக்கிறோம். உயரம் குறிச்சதுலேருந்து நம்ம உள்கழுத்து ஷோல்ட்ரு குறித்து, ஷோல்டருக்கு அப்புறம் ஆம்கோல் குறிச்சிக்கிறோம். ஆம்கோல் 6 இன்ச்சு வச்சு நம்மளுக்கு ஆம்கோல் ரவுண்டு கரெக்டாக வரலைன்னு மறுபடியும் ஒரு 4 இன்ச்சு மேலே வச்சுருக்குது. 5.25 தான் இப்போ இந்த ப்ளவுஸ்காருக்கு ஆம்கோல் ரவுண்டு. இப்போ நம்ம அதுக்கப்புறம் ஆம்கோல் ரவுண்டும் போட்டாச்சு. கழுத்தும் வளைவு எடுத்தாச்சு. இவ்வளோதாங்க. இனி கட் பண்ணிக்கலாம். இனி நாம் முன்பக்க அளவு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ பேக் சைடு வெட்டினதை ஃப்ரண்ட் சைடு போட்டு, ஓப்பன் சைடு நம்ம பக்கம் வச்சு ஃப்ரண்ட் சைடு போட்டு இப்படி போட்டு வச்சுருக்கிறேன். இனி பேக் சைடு அளவு அப்படியே நான் முதல்ல வரைச்சிக்கலாம். இப்படியே அவ்வளோதான். பேக் சைடை அப்படியே நம்ம வரைஞ்சிட்டோம். இப்போ கடைசியில் இங்கே மட்டும் கொஞ்சம் எப்பவும் போல தான் இப்படி சேர்த்திக்கலாம். அது டாட் பிடிக்கிறதுக்கு நம்ம எப்பவும் சேர்த்துற மாதிரி தான் இதை சேர்த்திக்கிறோம். இப்போ இது ஃப்ரண்ட்ஸ் பேக் சைடு அப்படியே நம்ம இதில் அளவு எடுத்தாச்சு. இனி அவங்களுக்கு வந்து முன்கழுத்து 6 இன்ச்சு வருது. கழுத்தோட அளவு 6 இன்ச்சு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ மேலே நம்ம தையலுக்கு விடுவோம்லங்க ஷோல்டர்கிட்ட, அந்த இதை குறிச்சிட்டு 6 இன்ச்சு ஃபஸ்ட்டு குறிச்சிக்கலாம். அதை ஒரு பாக்ஸாக பண்ணிக்கலாம். அதை பாக்ஸாக பண்ணும்போது நம்ம பின்பக்கம் ஏற்கனவே மேலே உள்கழுத்து 2.5 இன்ச்சு வச்சு கீழே 3 இன்ச்சு வச்சதுனால அது அகலமாக வந்திருக்கு. அதனால் நம்ம 2.5 இன்ச்சுக்கு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணி அதிலிருந்து ஒரு கோடு போட்டுக்கலாம். இப்போது இந்த அளவுலேருந்து சரிவாதி அளவு ஒரு 1/2 இன்ச் அளவு உள்ளே குடஞ்சி எடுக்கிற மாதிரி எடுத்து நம்ம கழுத்து வளைவு இப்படி கொண்டு வரணும். இந்த பாக்ஸுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச்சுக்கு வெளியே அப்படியே கொண்டு போய் கழுத்து ஷேப் அப்படியே எடுத்துக்கலாம். அப்போ தான் ரவுண்டு நம்மளுக்கு நல்லா வரும். இப்போது நாம் கழுத்திலிருந்து பட்டி வரைக்கும் அளவு எவ்வளோன்னு பார்த்து ஃபஸ்ட்டு அதையும் மார்க் பண்ணிக்கலாம். கழுத்திலிருந்து பட்டி வரைக்கும் 4.25 இன்ச்சு 4.25 இன்ச்சு மார்க் பண்ணி அதுக்கு கீழே 1.25 இன்ச்சு எப்பவும் போல் தையல் கொடுறது 1.25 இன்ச்சு அதை குறிச்சிக்கலாம். இப்போ ஆம்கோல் ஒரு பாக்ஸ் பண்ணிக்கலாம். ஆம்கோல் பாக்ஸ் பண்ணோம்னா தான் அந்த குழிவான பகுதி நம்ம எடுக்க முடியும். இப்போது ஒரு பாக்ஸ் போட்டாச்சு. நாம் எப்பவும் குறித்த ஆம்கோல்லேருந்து ஒரு 1/2 இன்ச்சு கீழே மறுபடியும் ஒரு வளைவு போட்டுக்கலாம். அங்கே மேலிருந்தே அப்படியே ஷேப் கொஞ்சம் உள்ளே தள்ளி வர்ற மாதிரி ஷேப் எடுத்துக்கலாம். அப்படியே இப்போது கழுத்தும் ஆம்கோல் வளைவும் எடுத்தாச்சு. இனி வந்து உடம்பு சுற்றளவு ஏற்கனவே வந்து 46 இன்ச்சுனா 11.5 இன்ச்சு ஃபஸ்ட்டு உடம்பு சுற்றளவு மார்க் பண்ணிக்கலாம். உடம்பு சுற்றளவு மார்க் பண்ணியாச்சு. மீதி இருக்கிறது தையலுக்கு. இனி வந்து மேலேருந்து
டாட்டோட இறக்கம் எவ்வளோன்னு பார்த்துக்கலாம். டாட்டோட இறக்கம் அவங்களுக்கு 11.5 இன்ச்சு வருது. 11.5 இன்ச்சுக்கு இப்படி குறிச்சிக்கலாம். அதுக்கு கீழிருந்து டாட்டோட உயரம் 2.25 இன்ச்சு, தையலுக்கு 1/2 இன்ச்சு. 2.25 இன்ச்சும் தையலுக்கு 1/2 இன்ச்சும் குறிச்சிக்கலாம். அதையும் ஒரு கோடு போட்டுக்கலாம். ஆனால் நான் வெட்டுறது கீழே அந்த 1/2 இன்ச்சு தையல் குறிச்சில் தான் வெட்டணும். இப்போ கொக்கியிலிருந்து டாட்டோட அகலம் எவ்வளோன்னு பார்த்துக்கணும். கொக்கியிலிருந்து டாட்டோட அகலம் 4.5 இன்ச்சு வருது உங்களுக்கு. இப்போ இதுக்கு ஒரு கோடு போட்டு நம்ம இதிலிருந்து 4.5 இன்ச்சு ஃபஸ்ட்டு குறிச்சிக்கணும். மேலிருந்து டாட்டோட இறக்கம் எடுத்தங்களா, அந்த இடத்துல ஒரு கோடு போட்டு அதிலிருந்து 4.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். கொக்கியிலிருந்து சென்ட்ரு பாயிண்ட்டோட அளவு 4.5 இன்ச்சு இப்படி குறிச்சிட்டோமா. இதிலிருந்து தான் நம்ம டாட்டோட உயரம் எடுத்துக்கணும். டாட்டோட உயரம் 2.25, கீழே 1/2 இன்ச்சு. இப்போ இப்படி எடுத்துக்கிறோம். இனி இந்த பக்கம் 1.25, இந்த பக்கம் 1.25 எவ்வளோ விடுறோமோ அந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கணும். இப்போது நம்ம ஆம்கோல்லிருந்து கீழே பட்டி வரைக்கும் அதோட அளவு எவ்வளோன்னு அதை குறிச்சிக்கலாம். 6.5 இன்ச்சு ஆம்கோல்லிருந்து பட்டி வரைக்கும் வந்தது. அதுபோக மேலே 1/2 இன்ச்சு கீழே 1/2 இன்ச்சு தையலுக்கு 1 இன்ச்சு சேர்த்து விட்டுக்கிறோம். இப்போ நாம் இந்த கோடுகளை புள்ளிகளை இணைச்சிக்கணும். கழுத்து விட்டு பட்டி வரைக்கும் எடுத்து நாம் இந்த சென்டர் டாட்டோட உயரத்துலேருந்து போய் அங்கே ஆம்கோல்லிருந்து பட்டி வரைக்கும் அதை அங்கே ஓட்டி இணைச்சிக்கணும். இதுதான் நம்மளுக்கு முன்பக்கம். இப்போ கழுத்தளவு எடுத்தோம், ஆம்கோல் அளவும் எடுத்துட்டோம். மேலேருந்து கீழே சென்டர் டாட்டோட இறக்கம் குறித்தோம், அதிலிருந்து உயரம் குறிச்சிட்டோம், தையலுக்கு 1/2 இன்ச்சு குறிச்சிட்டோம். இப்போ நம்ம தையலுக்கு வெட்டுறதை அந்த 1/2 இன்ச்சிலிருந்து தான் வெட்டி கொண்டு போகணும். இப்போ கழுத்துலேருந்து பட்டி வரைக்கும் எடுத்தோமா, அதிலிருந்து 1.25 இன்ச்சு எடுத்துருக்குறோம். இப்போ அதிலிருந்து அந்த வளைவு போட்டுக்கலாம். நாம் அந்த 1/2 இன்ச்சு தையல் கூட்டத்தில் தான் நம்ம வெட்டணும். இப்படி தான் கொண்டு போய்க்கணும். இனி நாம் வெட்டிக்கலாம். இப்போ நான் ஆம்கோல்லேருந்து பட்டி வரைக்கும் உயரம் குறித்தது நான் ரெடி அளவில் குறிச்சிட்டேன். நாம் தையலுக்கு விட்ருக்குறோமா 11.5 இன்ச்சு, அதிலிருந்து தான் நம்ம கோடு போட்டு இது பண்ணியிருக்கணும். அதனால் இப்போ அதுக்கு மட்டும் ஒரு கோடு போட்டு இப்படி கோடு போட்டுக்கணும். நம்ம இதிலிருந்து தான் நம்ம ஆம்கோல்லேருந்து பட்டியோட உயரம் இங்கே தான் குறிச்சிருக்கணும். நான் அந்த ரெடி அளவில் குறிச்சிட்டேன். அந்த அளவுகளை இப்படி தள்ளி இப்படி குறிச்சிக்கலாம். ஆம்கோல்லேருந்து கீழே வரைக்கும் பட்டி இதுக்கு இங்கே தான் எடுத்துருக்கணும். அவ்வளோதாங்க, முன்பக்க அளவு போட்டாச்சு. இனி இதையும் நாம் வெட்டிக்கலாம். அந்த அளவு அதிலிருந்து எடுத்து இனி நாம் வெட்டிக்கலாம். இப்போ நாம் கையளவும் மார்க் பண்ணிக்கலாம். கையளவு துணியை 4ஆக மடித்து போட்டாச்சு. கீழே 1/2 இன்ச்சு துணியை அடித்து திருப்பறக்கு 1/2 இன்ச்சுக்கு ஒரு கோடு போட்டுக்கலாம். அவங்களுக்கு கையோட நீளம் 7.5 இன்ச்சு. கையோட நீளம் 7.5 இன்ச்சுக்கு முதல்ல நீளத்தை மார்க் பண்ணிக்கலாம். ஏழரை இன்ச்சு ப்ளஸ் 1/2 இன்ச்சு மேலே தையலுக்கு. அதே மாதிரி இந்த பக்கமும் 7.5 இன்ச்சு 1/2 இன்ச்சு மேலே. இப்போ அதை ஒரு கோடு போட்டுக்கலாம். இனி நாம் கையோட கேப்புக்கு 3.5 இன்ச்சு கீழே மேலேருந்து 3.5 இன்ச்சுக்கு ஒரு கோடு போட்டுக்கலாம். இது எதுக்குன்னா நம்ம கேப்பு அந்த வளைவு கையோட வளைவு வரைகிறதுக்கு. இப்போ 3.5 இன்ச்சுக்கு இப்படி ஒரு கோடு போட்டாச்சு. இனி அந்த கோடு போட்டதில் தான் நம்ம கையோட அகலம் குறிச்சிக்கணும். கையோட அகலம் 8.5 இன்ச்சு வருது. 8.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். இப்படி கீழே கை சுற்றளவு 6.25, சரி 7.25 கை சுற்றளவு, 1.25 இன்ச்சு 1.5 இன்ச்சு தையலுக்கு. அதே மாதிரி மேலேயும் 1.5 இன்ச்சு தையல் கூட்டுக்கலாம். இப்போ கை சுற்றளவையும் அங்கே மேலே வளைவு பகுதி இருக்கிறதையும் ஒரு கோடு போட்டு தையல் கூட்டதை ஒரு கோடு போட்டுக்கலாம். இப்போ எப்பவும் போல் தான் கை அகலத்திலிருந்து வளைவு நாம் எடுக்கிறக்கோசரம் தான் 3.5 இன்ச்சு குறிச்சிருக்கிறோம். கை அகலத்திலிருந்து 1 இன்ச்சு முன்னாடி குறிச்சிக்கலாம். 1 இன்ச்சு முன்னாடி இப்படி குறித்து
மேலேயும் அதே மாதிரி 1 இன்ச்சு குறிச்சிக்கலாம். இப்போ அந்த 2 1 இன்ச்சுக்கும் சேர்த்து ஒரு கோடு போட்டுக்கலாம். இப்படி கோடு போட்டு அதிலிருந்து தான் நம்ம வளைவு எடுக்கிறோம். கோட்டில் சரி பாதியில் ஒரு 1/2 இன்ச்சாட்டாக வச்சு அப்படியே வளைவு கொண்டு வந்துக்கணும். இப்போ கையோட வளைவு இவ்வளோதாங்க. லைனிங் துணிங்கிறதுனால நான் லைனிங்கெல்லாம் அட்டாச் பண்ணிட்டு தான் கவர் தட்டு வெட்டுவேன். கவர் தட்டுக்கு அதே மாதிரி தான் நாம் அப்படியே லைட்டாக இப்படி கொண்டு வந்து சரி பாதியில் ஒரு அகலமாக 1/2 இன்ச்சு வர்ற மாதிரி வந்து அதே வளைவு அப்படி கொண்டு போய்க்கிறோம். அது கவர் தட்டு இவ்வளோ தான், இப்படி தான் வருங்க. நம்ம இணைச்சிட்டு அது கவர் தட்டு வெட்டிக்கலாம். இப்போ கையோட அளவு இவ்வளோ தான், இது நம்ம வெட்டிக்கலாம். கை நீளம் குறித்தோம், கேப் குறித்தோம், அதுக்கப்புறம் கை அகலம் போட்டு அதிலிருந்து வளைவு எடுத்துருக்குறோம். இப்போ தையல் கூட்டதெல்லாம் இணைச்சிருக்கிறோம், ஒரு கோடு போட்டிருக்குறோம். இவ்வளோதாங்க. இனி கையை வந்து வெட்டிக்கலாம். கை வளைவு வரைஞ்சி நீ வெட்டிக்க வேண்டியது எப்படியே. கை வந்து ரொம்ப ஈஸியான வேலை, புரிஞ்சிட்டோம்னா இவ்வளோதானாங்கிற மாதிரி தான் இருக்குது. நான் தொடர்ந்து உங்களுக்கு கட்டிங் வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்கிறேன். நீங்கள் பார்த்துட்டே இருங்க. நான் போடுற வீடியோஸுக்கு கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக பழகிக்கலாம். அதுக்கோசரம் கட்டிங் வீடியோஸ் மட்டும் போட்டுகிட்டே இருக்கிறேன். நம்ம ஒவ்வொரு அர்க்காத்து போட்டுக்கலாம் எல்லா இதுக்குமே. இனி மெயின் துணியில் நம்ம கையை ஃபஸ்ட்டு வெட்டிக்கலாம். மெயின் துணியை விரித்து போட்டு கரை பகுதியாக வர்ற இடத்துல 2 கரையும் ஒன்றா வச்சு கையை வச்சிட்டோம்னா கைக்கு ஜாயிண்ட் வராது. அதனால் 2 கரையும் ஒன்றா வச்சு அதில் கையை இப்படி போட்டுக்கலாம். இப்படி வச்சிட்டோம்னா ஜாயிண்ட் கொடுக்க தேவையில்லை. அதுக்கப்புறம் மீதி இருக்கிற துணியில் நாம் அந்த 2 துணியும் வச்சு முன்பக்கம் பின்பக்கம் வச்சு நாம் கட்டிங் போட்டுக்கலாம். இப்போ அப்படியே ஒரே மாதிரி வச்சு கட்டிங் போட்டுக்கலாம். மெயின் கிளாத்தை வச்சு கரெக்டாக வச்சு அதில் நம்ம வெட்டின துணி வச்சு இப்படி வெட்டிக்கலாம். இனி மீதி இருக்கிற துணியில் நம்ம அந்த 2 துணியும் போட்டு வெட்டிக்கலாம். இப்போ இப்படி வெட்டுறதுனால கை ஜாயிண்ட் கொடுக்க தேவையில்லை. 2 கரை பகுதியும் ஒன்றா வச்சு வெட்டுறதுனால. இப்போ இவ்வளோதாங்க, கை வெட்டியாச்சு. இனி அந்த துணி ஒன்றா போட்டுட்டு எப்படின்னு காமிக்கிறேன். அவ்வளோதாங்க. சைடு வச்சு பேக் சைடு கை வெட்டியாச்சு. இனி பட்டி நான் எப்பவும் போல் தைக்கில தான் பட்டி வெட்டிக்குவேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.